ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம தங்கமேல் நடித்த நாடகம் இருக்கு. ஐயோயோ, மயிலுக்கு இறக விரிச்சு ஆடவே தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. அதாவது நம்ம தங்கமயில் நடித்த நாடகத்துக்கு அவங்க அம்மா போடுற தாளம் இருக்கே, அடேங்கப்பா, நீங்கள் ஆடுறதும் உங்கள் அம்மா திட்டுறதும் அடேங்கப்பா, தில்லானா மோகலாம்பாலே தோத்துருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது இவங்க அம்மா வந்துட்டு ஒன்றுமே தெரியாதான், என் பிள்ளைய கொண்டு போய் இப்படி நிற்க வச்சிட்டிங்களே மாப்பிள்ளைன்னு குமுறுன்னு குமுறுற வாயை ரெண்டா உடச்சிட்டா தேவலாமான் இருக்கு. அந்த அளவுக்கு கோவம் வருது. என்னங்க பண்ணுறது, மாப்பிள்ளைய வந்துட்டு கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாமல் என் பொண்ணு கொண்டு போய் இங்கே நிற்க வச்சிட்டேன், கேள்வி மேலே கேள்வி கேட்க உனக்கு எப்படிமா தோணுது, உன் புள்ள பார்த்த வேலை தாம்மா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தங்கமயில் அதுக்கு மேலே வெறுப்பேற்றா, அவன் மூஞ்ச காமிக்க வேணாம்னு சொல்லுங்கடாப்பா, எரிச்சலாக வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது, ஆடியன்ஸோட ஃபீலிங்ஸை கொஞ்சமாக மதிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நெகட்டிவ் கமெண்ட் சரண்யாவுக்கு அதிகமாக போனாலும் வேற லெவலில் வில்லத்தனமாக நடிக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த அப்பாவி போல் மூஞ்சை வைத்திருக்கும் இந்த தங்கமயிலை என்ன பண்ணுவது சொல்லுங்கள் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணி பார்க்கறது நம்ம சரவணனே எடுக்கவே இல்லைங்க. கடைசியில் நம்ம கதிருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, கதிர் பணம் போராட்டுறேன்னு படாத பாடு படுறாரு. 5000 போராட்டவே நம்மளால முடியல, நம்மள்ட்ட இருக்கிறதோ 5000, எப்படிப்பா நான் அமௌண்ட்டை போராட்டுறதுன்னு சொல்லி கேட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட 5000 அரேஞ்ச் பண்ணிட்டாரு. மொத்தத்தில் 10,000 இருக்குங்க. இன்னும் 11,000க்கு நான் எங்கேயா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, பழனிக்கும் செந்திலுக்கும் இந்த விஷயத்த சொல்ல, செந்தில் வந்து எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரவணன்ட்ட கால் பண்ணி சொல்கிறாரு. சொன்ன கையோட இன்னும் 1 மணி நேரம் டைம் கொடுனான்னு சொல்ல, மறுபடியும் குமரிட்டு இருக்கு இந்த தங்கமயில். ஐயோ கடுப்பேத்தாதிரி, பக்கத்தில் நின்று நீ அழுகாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாவும் நம்ம சரவணன் இந்த பாண்டியனுக்கு தெரியாமல் இந்த பாடு படுறாங்களே இந்த பணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோமதி அம்மாட்ட கேட்கலான்னு போனாரு, ஆனால் வாய முடிக்கிட்டு கம்முன்னு போயிட்டாரு நம்ம கதிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.